மார்கழி மாத பௌர்ணமி தினத்தை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், பக்தர்களுக்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க, விவரங்களை பகிர்ந்துக்கங்க கார்த்திகேயன். வணக்கம் அரசி. மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலை நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்கள். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதம் நடைபெறும் பௌர்ணமி தினத்தன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம். அதன்படி இந்த மாதம் மார்கழி மாத பௌர்ணமி என்பதால் அதிகாலை முதலே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இன்று அதிகாலையில் அண்ணாமலையார் கோயில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் தீப ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் ராஜகோபுரம் வழியாக சுமார் 4 மணி நேரமாக காத்திருந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் மலையே சிவனாகவும் சிவனே மலையாக கருதுவதால் 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிரிவலத்தை பக்தர்கள் தொடங்கினர். இந்த கிரிவலமானது இன்று காலை 6 மணிக்கு தொடங்கி நாளை 6 மணி வரை உள்ளதால் இரவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து கிரிவலம் வர உள்ளனர். மேலும் பக்தர்கள் வசதிக்காக சிறப்பு பேருந்து, சிறப்பு ரயில் மற்றும் கோவில் குடிநீர் வசதிகள் மற்றும் அனைத்து வசதிகளும் பக்தர்களுக்காக கோயில் நிர்வாகம் செய்து வருகின்றனர். கார்த்திகேயன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.